ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். அவனால தான் நாங்கள் மெயினாக எந்த இடத்துல குளிக்கிறது என்ன ஏது அப்படின்றதே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தம்பி தான். ஹாய் சொல் தம்பி. தம்பி பேர் என்ன? ஓகே அவ்வளோதான். கப்புள்ஸாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலி பண்ணலாம். என்னடா கப்புள்ஸாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலி பண்ணலாம். அப்படியே சுற்றி காட்டுறேன். கப்புள்ஸாக வந்தால் ஜாலி பண்ணலாம் தான். சிங்கிளாக வந்துடாதீங்க. சிங்கிளாக வந்தால் வயிறு எறியலாம். அவ்வளோதான் வித்தியாசம். நாங்கள் ஒவ்வொரு ட்ரிப்லேயும் வயிறு மட்டும் தான் ஏற்றின்னு இருக்கிறோம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதான். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு பைக்கர் பாய் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சன்ரைஸ் போயிட்டுருக்கோம். வால்பாறையில் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு நைட்லாம் ரூம் கிடைக்காம கார்லேயே தூங்கி, ஸோ இதே மாதிரி தான் அங்கேயும் இப்படியே தூங்கி அதே பொசிஷனில் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். மச்சான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இங்கேருந்து 1 மணி நேரம் காமிக்குது, 20 கிலோமீட்டர். ஸோ மணி வந்து 4:45 தான் ஆகுது. ஆனால் அந்த காரில் ஆகாசு அடங்கவே மாட்டேங்கிறான். இப்பயே போயிடலாம், இப்பயே சூரிய உதச்சிரும் அப்படின்றான். நாங்களுமே சீக்கிரம் சூரிய உதச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்குறோம். 4:45 5:50 ஆகிடுமா அந்த பிளேஸில். ஆனால் ஆக்சுவலி மழை பெஞ்சிட்டு இருக்குது. எப்படி சூரியன் வரப்போகுது என்ன எதுன்னு தெரில. ஸோ நாங்கள் போயிட்டு அங்கே சூரிய உதயத்தப்போ காமிக்கிறோம். ஏன்னா மற்றபடி இங்கே போகிறது வரதானே காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம சேனல் யாரையும் வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டுவோங்க. சா எப்படி இருந்தது நைட் தூங்குது? சா உங்களுக்கும் தான் நைட் தூங்குதா? ஒரு நல்ல அனுபவம் தான், புதுமையான அனுபவம். இது வரைக்கும் பார்க்காது. இந்த மாதிரி நிறைய நடந்துக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவன் என்னன்னா போதையில் வர மாதிரி ஏதாவது புலம்பிக்கிட்டே வரான். இவனை சேர்ந்தவங்க யாராவது பார்த்தீங்கன்னா இவனை கொஞ்சம் திருத்துங்க. கண்ணாடி வர ஒஸ்டான். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கும். கண்ணாடிலாம் உடைக்கல. எப்படிதான் இப்படி போய் பேசுவானோ, காலையே போய் பேசுகிறான் நண்பர்கள். ஓகே, நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறமே உங்களுக்கு காமிக்கிறோம். எல்லாருக்கும் குட் மார்னிங். நாங்கள் வந்து அங்கேருந்து எங்கே மச்சான் நல்லமுடி வியூ பாயிண்ட் போனோம். நல்லமுடி வியூ பாயிண்டில் 8 மணிக்கு தான் ஓப்பனு அப்படின்ட்டாங்க. நல்லமுடி தான், நல்லமுடி வியூ பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு போனோம். நல்லமுடி வியூ பாயிண்டில் வந்து 8 மணிக்கு தான் ஓப்பன் அப்படின்ட்டாங்க. அதனால் எங்களால் பார்க்க முடியல. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொன்று அங்கேயும் இல்லை. அங்கே தான் போனப்போ எனக்கு தெரியவே தெரியாது, நான் தூங்கிட்டேன். ஓப்பனாக இருந்தால் மட்டும் எழுப்புங்கன்னு சொல்லி மறுபடியும் இங்கே வந்து டீ சாப்பிட்டு இப்போது சுச்சு போகிறதுக்கு இடம் தேடிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு குட்டியாக ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். பட் சன்ரைஸ்லாம் ஆகலை, ஃபுல்லாக மழைனால வால்பாறையில். பட் அங்கே போய் நம்ம வியூ பார்க்கலாம். அதுக்கு நடுவில் சரி ஓகே உங்களுக்கு இது அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் டீ ஒன்று குடித்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதனால் இப்போ இன்னொரு டீ குடிக்க போகிறோம். வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நம்ம வச்சு முன்னாடி ஷிஃப்ட்டில் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறானுங்க. நாங்களும் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வியூ ஆனால் சூப்பராக இருக்குது நண்பர்களே. லெஃப்ட் வண்டிக்கிட்டே வர போகிறா, கை போயிடும். ரோட்லேயே முடி வெட்டுறாங்களா? ஸோ இப்படி தான் வண்டி வளைஞ்சு போகுது. நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போய் சேர்ந்துறோன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ போயிட்டோம்னா உங்களுக்கும் சொல்கிறோம். பாலாஜி டெம்பிள் போயிட்டுருக்குறோம். அங்கே வியூ பாயிண்ட் வந்து அதாவது வர வழியில் தான் அந்த சீனரியோலாம் வியூவாக பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ பாலாஜி டெம்பிள் போகிறோம். இப்படி தான் போகுது பாதை. பாலாஜி டெம்பிள் வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. வால்பாறை கேள்விப்பட்டவங்க எல்லாருமே. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்க்கல. இந்த டைம் கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அங்கே வந்தோம். அதுக்கப்புறம் பாலாஜி டெம்பிள் இந்த வழி தான் சொன்னோன்னா சரி இதை பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இது வரைக்கும் நாங்கள் இன்னும் ரூம் எடுக்கலை, எங்கேயும் தங்கலை, தூங்கலை. ஸோ இதுக்கப்புறம் தான் சாமி கோச்சுக்காது அப்படின்ற நம்பிக்கையில் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மூட நம்பிக்கையெல்லாம் இல்லாத நாங்கள் ஒரு நபர்கள். அதே மாதிரி இந்த சைடு வியூ எங்கள் அப்படியே காமிக்கிறேன். அப்படியே காமி. இப்படி தான் இருக்குது கைஸ். வியூ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான் வால்பாறை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த பாதையில் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு பாலாஜி டெம்பிள் கிட்டே போயிட்டு பாலாஜி டெம்பிளை காமிக்கிறோம். நாங்கள் கார் அங்கே பார்க் பண்ணிட்டு டக்குனு எங்களோட காஸ்டியூம் பார்த்தா தெரியும். 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக வரதுக்கு முன்னாடி லைட்டாக வாங்கி காரில் டிக்கியில் போட்டு யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. யார் கேட்டாலும் இதை பார்த்தோன்னா பெட்ஷீட் அப்படின்னும் நல்லா புசுன்னு இருக்குது. போட்டு வந்துட்டோம். டக்குன்னு மாற்றிட்டு இப்போ போய் ரீல்ஸ்லாம் எடுக்கலாம், ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாலாஜி டெம்பிள் போகிற வழி அந்த பேரிகேட் தாண்டி நம்ம வரணும். இதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். ஸோ இது ஒருத்தரோட ப்ரைவேட் இடம் தான் நினைக்கிறேன். அது வழியாக போய் தான் அந்த டெம்பிள் போகணும்.
டெம்பிள் எல்லாரும் நான் முன்னாடி நடந்து போயிட்டாங்க. நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றுறதுக்காக இதுதான் இன்னைக்கு காஸ்டியூம். அப்படியே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மச்சான் காஸ்டியூமையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதா நீ இப்படி பறக்கத்தை அப்படியே தமிழில் வச்சுருவேன். ஓகே, நாங்கள் பாலாஜி டெம்பிள் போயிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. கைஸ், ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் அப்படியே காமிக்கிறேன். இதுதான் டெம்பிள், பாலாஜி டெம்பிள். இங்கே ஆல்ரெடி சில பேர் வெயிட்டிங். நம்ம கேங் இந்த பக்கம் வரல போல், இன்னொரு ரூட்டு போச்சு, அங்கே போயிட்டுருக்குறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது அருமையாக. நம்ம இதில் சிப்பங்களூர் போனப்போ ஒரு புத்தா டெம்பிள் போன மாதிரி. எனக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஆமாம் நைன் அதே மாதிரி சொல்ல வச்சான். டெம்பிள் வந்து 9 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே வந்து ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறது, அபோவ்ஸ் வந்து 6 o'clock 6 PM மேலே பார்க்குறது எதுவுமே வந்து இங்கே அலோட் கிடையாது. டைமிங்கும் இல்லை. சன்செட் வேணால் பார்க்கலாம். சன்செட் வேணால் மேபி வேணால் பார்க்கலாம். அதுக்கு மேலே எல்லாம் 7:30 8 o'clock ஆனாலும் எல்லாரும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. யாரும் வெளில வரதே கிடையாது ஈவினிங் நைட்டில். அதே மாதிரி நாங்கள் சன்ரைஸ் பார்க்கலான்னு காலையில் ஏமாந்தோம். எங்கேயுமே சன்ரைஸ்லாம் பார்க்க முடியாது. வியூ பாயிண்ட்லன்னு போய் பார்க்க முடியாது எங்கேயுமே வால்பாறையை பொறுத்த வரைக்கும். பாலாஜி டெம்பிள் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. நாங்கள் எப்போ வால்பாறை வந்தாலும் எங்களை பயங்கரமாக வால்பாறை வரவேற்குது. மழை பெஞ்சி அப்படியே அந்த மிஸ்ட்டு அந்த ஒரு குளிரோட சூப்பராக வரவேற்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விஷயம். வால்பாறை மட்டும் எங்களை இது பண்ணவே இல்லை, டிசப்பாயின்ட் பண்ணதே கிடையாது. எப்பவுமே வால்பாறை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, வால்பாறைலாம் வெயில் அங்கெல்லாம் ஏன் போறீங்க அப்படின்னு ஒரு பையன் பார்த்தா சில்லுன்னு இருக்கு, சூப்பராக மழை பெஞ்சிருக்கு. அப்படியே இவங்க நம்மக்கிட்ட கேட்டாங்க, நம்ம வராங்க. நம்ம பிள்ளைங்களும் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஒன்றா நாங்கள் கோயில் போய் பார்த்துட்றோம் கைஸ். பாலாஜி டெம்பிள் டன். எந்த என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்தால் தாராளமாக பார்க்கலாம். எவ்வளோ தூரம் அப்படியே நாங்கள் வந்து அந்த பாலாஜி டெம்பிள்லேருந்து அந்த இடம் பேர் என்ன, நடுமலை அப்படின்ற இடத்துல இங்கே குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ஸ் எல்லாம் கேட்டோம். பயங்கர ரேட் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அது தேவையில்ல, நம்ம சென்னை கிளம்ப தான் போகிறோம் அப்படின்றது ரெஃப்ரெஷ்மெண்ட்காக 1500 1800 சொல்கிறாங்க. 1500 ஓகேன்னு இருப்போம். 1800 2000 சொல்கிறாங்க ஒரு ரூமு, சின்னோண்டு ரூமுக்கெலாம். ஸோ அதனால் வேண்டாம். அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பிடிச்சலான்னு கேட்டோம். நாங்கள் வந்து முதல்ல வந்து மங்கி ஃபால்ஸ் கேட்டோம். மங்கி ஃபால்ஸ் வந்து கீழே போகிற இடத்துல பொள்ளாச்சி இடத்துல தான் இருக்குது. ஸோ ஆலியார் டேம் கிட்ட தான் இருக்குது. அது இல்லாமல் சரி கூழாங்கல் போனால், சரி கூழாங்கல் கொஞ்சம் தள்ளி போனோம். அங்கேயும் தண்ணி வராது. கொஞ்சம் இங்கே பக்கத்துலேயே வந்து நடுமலையில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஒரு ரிவர் தான் அது. அங்கே வேணால் போய் குளிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு யாரைக்கிட்டும் ஒரு கடையில் கேட்டோம். ஸோ கார் அங்கே நிற்கிதுன்னா அப்படியே இது வழியாக வந்தோம். இங்கே சூப்பராக இருக்குது, தண்ணி செம்ம க்ளீனாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி மழை டைமில் நல்லா வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேகமாக வரும். இப்போயே இது லாங்காகவே பார்த்தீங்கனாலே தண்ணி நல்லா வேகமாக தான் போகுது. ஸோ நாங்கள் இங்கே குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இன்னும் வேறு எங்கேயாவது ஒரு 2 இடம் சுற்றி பார்த்தோன்னா நாங்கள் அப்போ vlog எடுக்கிறோம் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அந்த அருவியில் அதுக்கப்புறமேட்டு வந்தாச்சு காருக்கு. மற்றெல்லாம் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான். அவனால தான் நாங்கள் மெயினாக எந்த இடத்துல குளிக்கிறது என்ன ஏது அப்படின்றதே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தம்பி தான். ஹாய் சொல் தம்பி. தம்பி பேர் என்ன? இசக்கிதுரை தமிழ் பெயர் வச்சிருக்கிறாங்க. இசக்கிதுரை எங்கள் கூட சேர்ந்து குளிச்சாரு. குளிச்சுட்டு துண்டெல்லாம் ஈரமாக இருக்குது. குளிச்சுட்டு அவரும் துண்டெல்லாம் தோட்டினாரு, நாங்களும் சேர்ந்து குளிச்சோம். எல்லாம் ஒன்றா குளிச்சுட்டு ஜாலியாக வந்தோம். எப்படி இருந்துச்சு எங்கெல்லாம் பார்த்தது? சந்தோஷமா? ஒன்றா குளிச்சது ஹாப்பியா? தம்பி குச்சி ஒன்று வச்சுட்டு திரியிறான். மாடை காணோன்னு தேடிட்டு இருக்கான். மாடோட வந்தியா? வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் மாட்டை. மேய்க்கணும். மாடு மேய்க்க போகிறான் தம்பி. நம்ம பசங்களாம் அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ஸோ தம்பியை மீட் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வால்பாறையில் ஆமாம் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா இந்த இதில் வந்து கண்டிப்பாக குளிச்சு ட்ரை பண்ணுங்கள். அதோட பேர் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ ஓகே கைஸ், நடுமலை இதுதான் தம்பி வேணுன்றது. நடுமலையில் குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். ஸோ ஓகே, நாங்கள் அப்படியே அவங்கெல்லாம் வந்தோன்னே கிளம்பி போய் சாப்பிட்றோம். சாப்பிடும்போது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இல்லை வேறு ஏதாவது எங்கேயாவது போனோன்னா அப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் கைஸ். சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டுக்கு குளிக்கிறதுக்கு. நாங்கள் வந்ததுலேருந்து அருவியில் குளிக்கணும், அங்கே குளிக்கணும், இங்கே குளிக்கணும்னு எப்படியோ தம்பி நாங்கள் எல்லாம் சேர்ந்து குளிச்சதில் ரொம்ப சந்தோஷம். இப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, பாய் சொல் தம்பி. பாய். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கீப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நிரார் டேம் கூழாங்கல் அருவி யாரும் பார்த்துட்டோம். எங்க நம்ம வந்த வழி தாங்க அது.
வந்த வழிதாங்க, அப்படிதாங்க வந்தோம். ஓகே ஓகே ஓகே. கூழாங்கல் ஆறு பார்த்தோம், வரவில்லை. அதெல்லாம் நம்ம போன விளாக்லேயே இருக்கும், நான் போகிறப்ப காமிக்கிறேன். அதே மாதிரி நிரார் டேம் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம். நடுவில் இந்த ஒரு ஸ்பாட் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்தினோம். அங்கே பின்னாடி இனோவாவில் இருக்காங்களே, அவங்க எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி இருக்காங்க, செம்ம ஜாலியாக பேசுனாங்க, ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. இப்போ கிளம்பி நிரார் டேம் போகிறோம். போயிட்டு அங்கே எப்படி இருக்குது எப்படின்னு பார்ப்போம். ஆனால் தண்ணி வரல அப்படின்றதான் எல்லா பக்கம் சொன்னாங்க. ஸோ போய் பார்ப்போம். கைஸ், நிரார் டேம் வந்து ரீச் ஆகிட்டோம். என்ன டேம்? நிரார் டேம். நிரார் டேம். யா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா என்ட்ரி. ஒரு ஆளுக்கு 50 ரூபா என்ட்ரி ஃபீஸ். நவருங்க மிஸ்டர் மகி, முதுகு நோத்துங்க. ஏன் நிரார் டேம் தண்ணி வரல அப்படின்றத அவங்க அங்கேயே சொன்னாங்க. பட் ஆனால் இந்த பிளேஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதான் நிரார் டேம். இதுதான் ராஜா லிங்கேஸ்வரன் கட்டின டேமு. யார் கட்டினது? ராஜா லிங்கேஸ்வரன். கண்ணாடி இப்படி போட்டா அவன் கண்ணாடி. யார் லிங்கேஸ்வரர்? ராஜா லிங்கேஸ்வரர். லிங்கா படம் ரஜினி இதுல இருந்து பலூன்ல இருந்து தவாரு, அந்த படம். ஸோ கீழே மட்டும் தண்ணி இருக்கு நண்பர்களே, ஏதோ கொஞ்சோண்டு. மற்றபடி டேம்ல இருந்து ஒரு சொட்டு கூட விழல. ஓ, ஆனால் மழைலாம் பெய்யுது, தண்ணி தான் இல்லை. ஏன்னு தெரியல. ஏன்டா ஆகாஷ், இதை பற்றின காரணங்கள் ஏதாவது சொல்கிறான்? நாட்டில் தண்ணி இல்லைங்க, அது என்ன பண்ணுறோம்? நீ தண்ணி இல்லைங்க, நாட்டில் போர் போடுங்க. கார்லேயும் தண்ணி இல்லை. நாங்கள் யாரும் தண்ணி இல்லாமல் தண்ணி வாங்கினாலும் பத்த மாட்டோம். ஸோ நிரார் டேம் வந்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்து தண்ணி வருதோ வரலையோ பார்க்கலாம். ஏன்னா அதில் கிளிக்கெல்லாம் போகிறது இல்லை. ஸோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னும் இந்த பக்கம் அப்படியே போனால் சிற்றருவியா? என்னது? சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அதையும் நம்ம அப்படியே நேராக போய் பார்க்க வேண்டியது. 50 ரூபா கட்டினா ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். எஸ், நாங்கள் அதையும் போய் பார்க்குறோம். ஆமாம் கைஸ். என்ன அறிவு மச்சான்? ஐயோ சந்தோஷ், நந்தி. டேய் சந்தோஷ், ஃபெராரி என்ன ஃபால்ஸு இதெல்லாம் சொன்னேன். சின்ன கலர் சீக்கிரமே வந்துடும். நான் நீங்கள் துபாய் போனோன்னா வராது, அதுக்கு முன்னாடி வந்துடும். கமெண்ட் ஒன்று பண்ணலான்னு. கண்டிப்பாக இது நல்ல இது தானே. சிறப்பா ஓகே. ஸோ அண்ணனோட கண்ணாடி ஒன்று உடஞ்சி போச்சு நண்பர்களே, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஒட்டி வச்சிருக்கிறாரு. அது அண்ணனுக்கு அந்த அருவிக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். இங்கே தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அருவி இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில, நான் போயிட்டு காட்டுறேன். கலர் நீர்வீழ்ச்சி போர்டு கீழெலாம் போட்டிருக்கு. இன்னும் இவ்வளோ தூரம் நடந்து போகணும் போல். பரவாயில்ல மிச்சம் 50 ரூபா கொடுத்து நம்ம வந்ததுக்கு ஒருத்தால. வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, டேம் இருக்குது. அது இல்லாமல் வந்த ரோடு வியூலாம் சூப்பராக இருக்குது. 50 ருபீஸ் ஒரு ஆளுக்கு கொடுத்து கண்டிப்பாக வரலாம். அதனால் நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் அவ்வளோ தூரம் அங்கே ஆட்கள்லாம் நடந்து வராங்களா, அங்கே வரைக்கும் நடந்து இது மண்டை தெரியுது, அங்கே வரைக்கும் நாங்கள் நடந்து போகணும். அதனால் கண்டிப்பாக டைம் ஆகும். நான் கிட்டே போயிட்டு காமிக்கிறோம். ஆனால் ஜாலியாக இருக்குது. ஆனால் எனக்கு இது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு வேளை இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துருந்தா இந்த மாதிரி சட்டை பேண்ட்லாம் போட்டு யாராவது அருவிக்கு வருவாங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகம். நீங்கள் அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் போட்டேன். வந்து ரீச் ஆயாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி வரத்து இருக்குது. நல்லா தான் தண்ணி வருது. குளிக்க ஆனால் அலௌடு இல்லை. அங்கே பாருங்கள் கயிறு கட்டியிருக்காங்க. இதே மாதிரி தான் நமக்கு சிக்மங்களூரில் எங்கேயோ கட்டியிருந்தாங்களடா, அபே ஃபால்ஸில் இதே மாதிரி தான் கயிறு கட்டியிருந்தாங்க. ஸோ நம்ம பசங்கள்லாம் அங்கே இருக்காங்க, நாங்கள் மட்டும் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஹாய் சார். ஹேய் நமஸ்காரம் சாருன்றான். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா அருமையான இடமா இருக்குது. 2 இடம் பார்க்கலாம் சூப்பராக. நாங்கள் யோசித்து கொடுக்காமல் போயிருந்தோன்னா இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணதாக தான் அர்த்தம். பட் இப்போ வந்து கொடுத்துட்டனால செம்ம ஜாலி. ஸோ ஹாப்பியாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். தண்ணி செம்ம கிளியராக இருக்குது நண்பர்களே. அந்த தண்ணி விழுகிற சவுண்டு கேட்டுட்டு அழகாக இருக்குது. ஃபுல்லாக உட்காந்துட்டு ரிலாக்ஸாக போகலாம். அதுதான் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். வெயில் கீழே எதுவும் இல்லை. ஆனால் லைட்டாக புழுக்கம் நீடிக்க தான் செய்யுது. ஓகே அவ்வளோதான். கப்புள்ஸாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலி பண்ணலாம். என்னடா கப்புள்ஸாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலி பண்ணலாம். அப்படியே சுற்றி காட்டுறா. கப்புள்ஸாக வந்தால் ஜாலி பண்ணலாம் தான். சிங்கிளாக வந்தால் வயிறு எறியலாம். அவ்வளோதான் வித்தியாசம். நாங்கள் ஒவ்வொரு ட்ரிப்லேயும் வயிறு மட்டும் தான் ஏற்றின்னு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இப்படியே ஜாலியாக இருக்கோம், இப்படியே ஜாலியாக வரோம், என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வால்பாறை இதுக்கப்புறம் போகிற வழில கூழாங்கல் ஆறு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டனல் ஒன்று இருக்குது. டனல் அது நீர்வர்த்தி தான், நீர் ஒருத்தம் தானே அதில். அதை பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு அப்படியே சென்னை கிளம்பி தான் கைஸ். நாங்கள் இதை கொஞ்ச நேரம் இந்த பீஸ்ஃபுல்லான இடத்துல இருந்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்புறோம். அங்கேருந்து அப்படியே தலானர் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம்.
காலையிலே இங்கே நம்ம வந்தோமா, ஆக்சுவலி நான் தூங்கிட்டு இருந்தேன், அதனால் எனக்கு தெரியல. இல்லை காலைல முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அகைன் வந்திருக்கோம் தலானருவி பாயிண்ட். நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் ஃபுல்லாக எப்படி மிஸ்டாக இருக்குன்னு. இந்த இடம் ஒர்த்தாக வந்தது, செம்ம ஒர்த்து, சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது வாங்கிறதுக்கு இடம். ஸோ நான் உங்களுக்கு திரும்பி காமிக்கிறேன் தலானருவி பாயிண்ட்டை ஃபுல்லாக. அதான் ஏறுது படிக்கட்டு, இன்னொன்றுத்துக்கும் தனித்தனியாக வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். இது லெவல் 1, அப்புறம் மறுபடியும் லெவல் 2 போடி. லெவல் 2 இதான் ஃபைனலா? ஸோ தலானர் வியூ பாயிண்ட் ஃபுல்லாக மிஸ்டாக தான் கவர் ஆகிருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு கண்ணுக்கே இங்கே ஒன்றும் தெரில. பயங்கரமாக இருக்கு. ஒரு கட்டணம் வேலைப்பாடுகள் நடந்துட்டு நம்ம பசங்க அங்கே எங்கேயோ போயிட்டு இருக்கிறானுங்க, அங்கே போகிறானுங்க, இன்னும் தெரில. ஆனால் அந்த சரி பார்த்தல ஃபுல் மிஸ்டாக இருக்கு. இன்னொரு தலானர் வியூ பாயிண்டா? ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக மிஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஒன்றுமே தெரியலையே, ஒன்றுமே தெரில. ஓகே கைஸ், நாங்கள் வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரிப்பில் இருக்கிறோம். மன வருத்தங்கள் எல்லாரும் எல்லாரும் தான் உட்காந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் சந்தோஷமா ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் தானே சொல்கிறேன், வேற எந்த என்ன சைடிஸ் இருக்கு? சின்ன சின்ன காபி டைப். ஸோ அதனால ஒரு 3 நாள் சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ நாங்கள் கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கோம். பொள்ளாச்சியில் சாப்பிட எல்லாரும் வந்துருக்கோம். எல்லோரும் சாப்பிட்டு இவங்க அண்ணா, மகித்து, ஆகாஷ், லோகித் 4 பேர் வந்து காரைக்குடி போகிறாங்க. மச்சான் வீட்டுக்கு போகிறான். நாங்கள் 3 பேர் சென்னை போகிறோம். நாளைக்கு காலைல 3 பேருக்குமே வேலை இருக்கனால சென்னை போகிறோம். அவ்வளோதான். சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்புறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். உளுந்தூர்பேட்டை. அதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் வழி கிடையாது. நாங்கள் அப்படியே கிளம்பும் போது சொல்கிறோம் கைஸ். நாங்கள் கிளம்ப போகிறோம். ஒரு 3 நாள் பயங்கர சந்தோஷமா, ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் துபாய் போய் போயிட்டாரு. இந்தோனேஷியா போனாரு, எங்கெங்கயோ போனாரு. எல்லாம் போயிட்டு 6 மாசம் கழிச்சு வராரு. இது மாடு அப்பப்போ பாக்குறதா. அடுத்த வாரம் வந்துருவான் சென்னை. எப்படா வந்துருவான். இது நம்ம கூட தான் வரப்போகுது. மச்சான் நம்ம கூட தான் இது வரைக்கும், இது நம்ம கூட தான் வீடு வரைக்கும் வரப்போகுது. ஒரு ஆள் மட்டும் லோகித்து இவ்வளோ நேரம் நல்லா இருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே இதில் வேற கலக்கி கேட்டான், வாங்கி தரல. அதுக்கே கிளம்பி போயிட்டான். இன்னும் கலக்கி வாங்கிட்டு தான் வரவே மாட்டான். அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். ஆர்டர் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ அவன் கலக்கி ஓகே, நாங்கள் அவ்வளோதான். இதுக்கப்புறம் கிளம்பிங்கிறது ஒரு 10-10 மணி நேரம் காமிக்குது. காலைல எப்படி போவோம் என்ன ஏதுன்னா தெரியல. ஸோ நம்ம சேனல் நீ வந்தால் லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கா? ஏய், நாங்கள் காரில் என்ன டீம் என்ன மேட்ச் டைம் எப்படி போகிறதுன்னு தெரியல. 500 ரூபாக்குதுரா. சரி கைஸ், பாய். எல்லாரும் அப்படியே ஒரு பாய் சொல்லிருங்க. ரெவன்யூ 2 கோடி ரூபா வருது.